ஹலோ ஆல், பிக் பாஸ் சீசன் 7ல் சாட்டர்டே நடந்த இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். சடனாக வீட்டுக்குள்ளே, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2-3 பேர் வர்றாங்க. முகமுடியெல்லாம் போட்டுட்டு எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. மோகன்லால் வந்து ஒரு லெட்டர் வந்து படிக்கிறாரு. சில ஆடியன்ஸோட சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் தான் வந்து நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மக்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இந்த அப்டேட்லாம் வந்து யார் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து யாருன்னு பார்த்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு மோகன்லாலுக்கு இல்லைனா பிக் பாஸ் டீமுக்கே வந்து ஆடியன்ஸ் சைடில் இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ மோகன்லால் கேட்குறாங்க, அந்த மாதிரி யாராவது இங்கே பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து வெளியே இருந்த ஆட்கள் வந்து தேடுறாங்க வீட்டுக்குள்ள. ஒருவேளை நீங்கள் ரகசியமாக ஃபோன்லாம் எடுத்துன்னு வந்து யாருக்கு தெரியும், ஸோ அதனால தான் வந்து தேடி பார்க்குறோம், அப்படி ஏதாவது இருந்தால் யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மோகன்லால். இதுக்கு கண்டஸ்டன்ஸ் எந்த ரிப்ளையுமே பண்ணல. ஸோ திருப்பியும் வந்து மோகன்லால் கேட்குறாரு, ஸோ யாருக்காவது ஏதாவது சொல்லுன்னா சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரேணுவோட ஃபேஸ் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க. மோகன்லால் கேட்குறாரு, என்ன ரேணு உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா கேட்கும்போது ரேணு வந்து சிரிக்கிறாங்க. ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ரேணுவோட வீடியோ வந்து போட்டு காமிக்கிறாங்க. அதாவது ரேணு சுதியோட யூடியூப் சேனல்ல இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து சில வீடியோஸ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ தான் வந்து எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறாங்க. பிக் பாஸ் ரேணு சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் வாரத்திலே வந்து நாமினேஷன்ல வந்துட்டேன், அதனால எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஓட் கேட்குற மாதிரி ஒரு வீடியோ அவங்களோட சேனலில் டெலிகாஸ்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் வந்து மோகன்லால் கேட்டார். இதெல்லாம் வந்து என்ன, ஒருவேளை பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே வந்து முதல் தடவை இப்படி நடந்திருக்கு, இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மோகன்லால் கேட்குறாரு. அதுக்கு ரேணு வந்து எழுந்து மோகன்லால் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. சாரி சார், மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், என்னோட கசின் தான் இந்த வீடியோ எடுத்தாங்க, ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து, இல்லைன்னா ஷோக்கு நான் வரதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ஸோ என்னோட யூடியூப் சேனல் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, ஸோ அதனால தான் இப்படி அடிச்சு சாரின்னு சொல்லிட்டு மோகன்லால் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மோகன்லால் வந்து இதுக்கு பதில் சொல்றாங்க, நீங்க வந்து எப்படி விளையாடினாலும் ஜனங்க தான் ஓட்டு போட போறாங்க, நீங்க உண்மையா அங்க விளையாடினா ஜனங்களே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் தேவை, இப்படி பண்றீங்க, இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு மோகன்லால் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழில் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க மக்களே. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.